இந்த நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும் பொழுது சில அடையாளங்கள் இருக்கும். இந்த அடையாளங்கள் எல்லாம் சில அடையாளங்கள் ஷிர்க்க பிரதிபலிக்கும். உதாரணத்துக்கு நான் காட்டுறது இப்படி இந்த மாதிரி வணக்கம் கும்பிடுறது. இப்போ இந்த அடையாளம் இந்த விளங்கப்படுத்துறது சொல்கிறேன். இந்த அடையாளம் பிற மதத்தவர்கள் அவங்கள வணங்குறதுக்கு, தெய்வத்தை வணங்குறதுக்கு பயன்படுத்துறது. இப்போ இந்த அடையாளத்தை சர்வசாதாரணமாக மௌலைமார்கள் பயன்படுத்துறத கூட நாங்கள் பார்க்குறோம். இந்த அந்த விஷயத்தை நாங்கள் அந்த அளவு யோசிக்க இல்லை. இன்று சர்வசாதாரணமாக இந்த குறிப்பாக்குறது, சாஸ்திரம் சொல்றதெல்லாம் இன்றைக்கு பெரிய ஷிர்கான காரியங்கள் எல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களில் இலகுபடுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது அவரோட ஃபோட்டோவை கொடுத்துட்டு ஏதோ ஒன்றை கொடுத்தா அவருக்கு பின்னால் என்ன நடக்கும், அவர் யாரை கல்யாணம் முடிப்பார், என்ன தொழில் செய்வார், அவருக்கு என்ன நடக்கும், என்ன ஏது எல்லாம் சொல்லுது. இவரும் அவரை விரும்பி ஏற்றுக்கொண்டு ஷேர் பண்ணுவார். பார்க்குறோமா இல்லையா? நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ ரசூலா என்ன சொன்னாங்க? மன் அத்தா காஹினன் அவ் அர்ராஃபன், யார் ஒரு குறி சொல்றவன் ஒரு சாஸ்திரகாரன்ட்ட போவானோ, அவன் சொல்றதை ஏற்றுக்கொள்வானோ, உண்மைப்படுத்துவானோ, அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கியதை, அல்லாஹ் தஆலா இறக்கின அந்த வஹியை அவன் நிராகரித்து விட்டான். குஃபர் இன்றைக்கு சர்வசாதாரணம். இன்றைக்கு சில வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டால் ஏதாவது ஒரு செய்திக்கு அவர் ரியாக்ட் பண்ணுகிற பொழுது இந்த அடையாளத்தை பயன்படுத்துகிறார். பிற மதத்தவர்களுக்கு வணங்குகிற தெய்வமாக, தெய்வத்துக்கு காணிக்கையாக அல்லது கும்பிட்டு வணங்குகிற, உன்னை கும்பிடுகிறேன் வணங்குகிறேன் என்ற இந்த அடையாளத்தை ஒரு மௌலவி பயன்படுத்துகிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு ஷிர்க்! சர்வசாதாரணம். இது கவலையோட நான் கண்ணால பார்த்து சொல்றேன் சகோதரர்களே. அதை பத்தி சொன்னாலும் இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதா? ஷிர்க்குடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நூல் நூலாக பார்க்கணும். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் சூனியக்காரன்ட்ட போறது, செய்வினை செய்ய போறது, சாஸ்திரக்காரன்ட்ட போறது, அவன் சொல்றதை உண்மைப்படுத்துறது, இந்த வடிவங்கள் இன்று சமூக வலைத்தளங்கள்ல இன்று பார்த்து பார்த்து பழகி அது இன்று சமூகமயமாக ஆக்கப்பட்டு அதெல்லாம் ஒரு விஷயமாண்டு கேட்கிற அளவுக்கு மௌலைமார்களே அப்படி போயிட்டாங்கன்னா சாதாரண மக்கள்கிட்ட போய் என்னத்தை சொல்றது? அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் மார்க்கத்தில் அளவுகோலை வச்சு தான் நாங்கள் செயல்படணும். அந்த ஆள் செஞ்சாரு, இந்த மௌலவி செஞ்சாரு, அவர் செஞ்சாரு. மார்க்கத்துக்கு இது அடையாளம், இந்த மனிதர்கள், இந்த அடையாளங்கள், இந்த இவர் என்ன படிச்சிருக்கிறார், இதெல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம். அல் குர்ஆன் அஸ் சுன்னா, அதை விளங்கப்படுத்தின அக்வாலு ஸஹாபா வ தாபிஈன், ஃபஹ்மு ஸஹாபா வ தாபிஈன், மன்ஹஜு ஸலஃப் ஸாலிஹீன். இதுதான். குஃப்ரை எவ்வளவு அஞ்சினாங்க ஸலஃபு ஸாலிஹீன்கள், ஷிர்க் எவ்வளவு அஞ்சினாங்க. அந்த குஃப்ருடைய ஷிர்க்குடைய வாடையை கூட அவர்கள் நுகர விரும்பவில்லை, பயந்தார்கள்.